நம்ம வீட்டுல நான் தனியா வேலை செஞ்சுட்டு இருந்தேன் அப்போ. ரொம்ப கஷ்டம் இதா இருக்கும். எப்படின்னா மைண்ட்ல அது இதுன்னு ஓடிட்டு இருக்கணும். நம்ம இது பண்ணோம், அது பண்ணோம், பார்ட் டைம் ஜாப் ஏதாவது பண்ணலான்னு தோணும். இப்படி போனா இதுக்கு நம்ம ப்ராஃபிட் பார்க்க முடியுமா அப்படின்னு பிசினஸ் பத்தின மாதிரி அப்படியே போயிட்டே இருக்கும். அப்புறம் அடிச்சோம். ஃபர்ஸ்ட் வந்து பேக் பிரேக் வந்து அப்படியே பிடிக்காது. அப்படி பிரேக் அடிச்சோம்னா அப்படி இழுத்துக்கிட்டு போவோம். நான் ஃபர்ஸ்ட் நான் வண்டி எடுத்து இப்போ 1 இயர் ஆச்சு. அப்ப இருந்து நான் பேக் பிரேக் என் வண்டியிலே இல்ல. நான் டிஸ்பிளே தான் அடிச்சு ஓட்டிட்டு இருந்தேன். இப்பதான் பேக் பிரேக் தான் பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு கேட்டா, அப்ப ஏதோ பிரேக்ஸும் என்னமோ மாத்திரன்னு சொன்னாங்க. அப்ப ஓரளவுக்கு நல்லா இருக்கு. ஃபாஸ்டா போனோம்னா பிடிக்க மாட்டேங்குது. அதே ஸ்லோவா போனோம்னா நல்லா பிரேக் அடிக்குது. இன்னும் இந்த முருகன் கோயிலுக்கு மட்டும் எவ்வளவு தூரம்னு தெரியல. வண்டியில போகும்போது யாரும் ஃபாஸ்டா போவாங்க. ஏன்னா எப்ப எது நடக்குன்னு யாராலையுமே சொல்ல முடியாது. அதனால நீங்க பாத்து போங்க. ஃபைனல் நம்ம கோயிலுக்கு வந்துட்டோம். வந்து அந்த இங்க வந்து ஒரு சின்னதா ஒரு கோயில் கட்டிட்டு இருக்காங்க. கோயிலுக்கு வந்துட்டோம், பக்கத்துல வந்துட்டோம். முருகனை பார்க்க போற குசியில கொஞ்சம் ஃபாஸ்டா ஓடுறேன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளவுதான். இது மாதிரி வந்து ஸ்லோ பண்ணிக்க வேண்டியதுதான். எங்க இதுல தானே போனோம். கார் வேற வருது. இது வந்து கோயில் என்ட்ரன்ஸ். வந்து கடையெல்லாம் போட்டிருப்பாங்க போல. இப்பெல்லாம் கடை எடுத்துட்டாங்க. கைஸ், ஃபைனலி நம்ம கோயிலுக்கு வந்துச்சாச்சு. இதுதான் அந்த தமிழ்நாட்டில் இருக்கிற 2வது உயரமான முருகன் சிலை. வந்து இங்கே பார்த்து பண்ணிடுவோம். நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்ப நம்ம கோயிலுக்குள்ள போயிட்டு இருக்கோம். அன்னைக்கு நைட்டு இருந்தது இப்ப பரவாயில்ல செஞ்சு நல்லா இருக்கு. இந்த முருகன் சிலை வந்து 56 அடி மொத்தம். 56 அடி வந்து முருகன் சிலை ராஜ முருகன் ராஜகோலத்துல காட்சியளிக்கிறார். இங்க கீழே வந்து 56